நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களோட பேசுகிறது 3வது வீடியோ. என்ன சார் 3வது வீடியோ அப்படின்னு கேட்டால், கால் பிளேடர் ஸ்டோன் அல்லது பித்தப்பையில் கல் இல்லைங்கன்னா கிட்னி கல். கிட்னியில் கல் இருக்குது சார், கால் பிளேடர் ஸ்டோன் இருக்குது சார், அதை எப்படி கரைக்கிறதுங்க அப்படின்னு கேட்டால், கரைப்பது எளிது. அதே சமயத்தில் நாம் ஒரு அல்லாபதிட்டையோ அல்லது ஒரு இங்கிலீஷ் மருந்தையோ நம்ம சாப்பிடும்போது அது ரிசல்ட் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு 100% ரிசல்ட் உள்ள பொருள் ஆர்சிஎம்மில் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். எனக்கு கால் பிளேடரில் ஸ்டோன் வந்தபோது நம்ம மணியன் மெடிக்கல் சென்டர் ஈரோடு போயிருந்தேன். டாக்டர் செந்தில்குமார் சார் பார்த்துட்டு, உங்களுக்கு 20 கல் இருக்குது, பித்தப்பையில் 20 கல் இருக்குது, அதை கரைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், லேப்ராஸ்கோபி மூலமாக அந்த கற்களை நம்ம வெளியில் எடுத்துடலாம், வெறும் 80,000 தான் செலவாகுன்னு சொன்னார் சார். எனக்கு அலோபதியில் என்ன பயம்னு கேட்டால், பித்தப்பையில் கல் எடுக்கிறேன்னு பித்தப்பை சின்னது தானே, வெளியில் எடுத்துகிட்டு என்ன வருதுன்னு ஒரு பயம். ரெண்டாவது, நிறைய பேர் கிட்னியில் கல் அப்படின்னு சொல்லி கரைக்கிறதுக்கு வைத்தியமெல்லாம் பண்ணுறாங்க. நான் அதை மோசம்னு சொல்ல, பட் நான் சொல்ல வர்றது என்னென்னு கேட்டால், ஈஸியாக கரைக்கிற விஷயங்கள் அது. அதாவது கற்கள் எப்படி உருவாகுதுன்னா, சரியாக தண்ணி குடிக்கல, சரியாக சாப்பிடல, அதாவது உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக இல்லை, இதனால தான் கற்கள் உண்டாகுது. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை கரைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஆர்சிஎம் கம்பெனியில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், இதை பாருங்கள், கில்லாய் துளசி, கில்லாய், அதோடு சேர்த்து அலாவரா ஜூஸ், இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ரெண்டுமே. அலாவரா இந்த ரெண்டுமே என்ன ஜூஸாக இருக்குது. பார்த்திங்கன்னா இதில் ஒரு அவுன்ஸு, இந்த மூடி இருக்குது பார்த்திங்களா, இதுதான் அவுன்ஸு, இதில் ஒரு அவுன்ஸு, அதில் ஒரு அவுன்ஸு, ரெண்டுமே காலையில் வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு கப்பு நிறைய தண்ணி எடுத்து, குறைஞ்சது ஒரு 500 ml அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்து, ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, இதில் ஒரு அவுன்ஸு, அதில் ஒரு அவுன்ஸ் ஊற்றி கலக்கி ஊற்றணும். ஊற்றி விட்டு ஒரு லெமன், ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு, தாராளமாக நீங்கள் ஜீரக தண்ணி இருந்தால் ஜீரக தண்ணியிலே கரைச்சி விட்டுக்கலாம், வெதுவெதுப்பான தண்ணியில். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டால், தொடர்ந்து நீங்கள் ரெகுலராக குடிக்கணும். எத்தனை நாளைக்கு சார் குடிக்கணும்னு கேட்டால், 3 மாதம். 3 மாதத்துக்கு அப்புறம் கல் கரைஞ்சிடும், கால் பிளேடர் சுத்தமாகிடும், கிட்னி கல் கரைஞ்சிடும், கிட்னி சுத்தமாகிடும். இது எப்படி சார் நடக்குன்னு கேட்டால், இதில் கரைச்சிருக்கிறது இது கில்லாய் துளசிம்பாங்க, சீந்தல் கொடி. இது அலோவேராவோட சீபக்தான்ஸ், அல்லாவிட்டால் நெருஞ்சி முட்கள், நெருஞ்சி தலை, நெருஞ்சி முள் எல்லாம் போட்டு அரைச்சி தான் இதில் ஊற்றிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டுமே என்னென்னு கேட்டால், நீங்கள் கூகுள்லேயே போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நெருஞ்சி முட்களுக்கு நம்ம கற்களை கரைக்கும் ஆற்றல் உண்டு. அதுதான் இயற்கை தான், இது வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இதை நீங்கள் வாங்கி சாப்பிடணும். வெறும் 228 தான், 456 ரூபாயில் 3 மாதம். எவ்வளோ? 1500 ரூபா கூட இல்லை, 1500க்கும் குறைவான செலவில் உங்கள் கற்கள் கரைஞ்சிடும். நிரந்தர தீர்வுன்னு வைங்களேன். கால் பிளேடர் ஸ்டோன் எடுக்கிறதுக்கும் கிட்னி ஸ்டோன் எடுக்கிறதுக்கும் ஆர்சிஎம்மில் இருக்கிற நிரந்தர தீர்வு. இத்தோடு நம்ம சாப்பிட வேண்டியது காமா ஒரிஜினாலும் நியூட்ரிசார்ஜ் மேனும். காமா ஒரிஜினால், நியூட்ரிசார்ஜ் மேனுங்கிறது இதுதான் காமா ஒரிஜினால். நான் நேற்றுக்கே உங்களுக்கு காமிச்சேன். நியூட்ரிசார்ஜ் மேன் அப்படிங்கிறது நம்ம ஆர்சிஎம் கம்பெனியில் ஒரு மிக சிறப்பான சப்ளிமெண்ட். இந்த சப்ளிமெண்ட்டை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நியூட்ரிசார்ஜ் மேன் எதுக்காக சாப்பிடணும்னா, நீங்கள் சத்துமான குறைவிலிருந்து விடுதலையாவதற்காக ஆண்கள் சாப்பிட வேண்டிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டு. சத்துமான குறைவிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகணும்னா நியூட்ரிசார்ஜ் மேன் சாப்பிடணும். பாருங்கள், இது ஒரு ஆணுக்கு தேவையான 35 வகையான ஊட்டச்சத்து இதில் இருக்குது. இது எல்லாமே உணவு தான், குறை நெருப்புகள் தான். நீங்கள் தைரியமாக சாப்பிடலாம். ஏன்னு கேட்டால், இதுக்கு பூராத்துக்கு என்னென்னு கேட்டால், நியூட்ராசூட்டிக்கல்னு இதுக்கு பேர். இதில் போட்டுருக்கு பாருங்கள், நியூட்ராசூட்டிக்கல், படிங்க. நியூட்ராசூட்டிக்கல் தெரியுதா? காமா ஒரிஜினால் நியூட்ராசூட்டிக்கல். என்ன அர்த்தம்? வெளியில் விற்கிறது ஃபார்மாசூட்டிக்கல். நம்ம ஃபார்மாசூட்டிக்கல் சைடில் நாம் இல்லை. ஃபார்மாசூட்டிக்கலுங்கிறது குரங்குக்கும் நாய்க்கும் பூனைக்கெல்லாம் மருந்துகளை செலுத்தி அதுகளுக்கெல்லாம் குணமாயிடுச்சான்னு பார்த்துட்டு அதை கொண்டாந்து மனிதர்களுக்கு செலுத்துவதற்கு பெயர் ஃபார்மாசூட்டிக்கல்.
நம்முடைய இது நியூட்ராசூட்டிக்கல்னு சொன்னால் மனிதர்களுக்கே கொடுத்து மனிதர்களுக்கு சுகமாயிடுச்சுங்கிறத தெரிஞ்சு நம்ம செய்கிறதுக்கு பேர் நியூட்ராசூட்டிக்கல். ஸோ நீங்கள் நியூட்ராசூட்டிக்கல் சைடு வரதா இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நீங்கள் தைரியமாக கிலாய் துளசி, அலோவேரா ஜூஸு, அப்புறம் என்னது நியூட்ரிசார்ஜ் மேனு, இது வந்து காலையில் சாப்பிட்றதுக்கப்புறம் ஒரு மாத்திரை, இது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு மாத்திரை, நைட்டில் ஒன்று காலையில் ஒன்று சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அவ்வளோ சார், உங்களுக்கு வந்து ஸ்டோன் கிளியர் ஆகிடும். எனக்கு ஆயிடுச்சு. எனக்கு ரிப்போர்ட்டும் இருக்குது. நான் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் பிபி ஸ்கேனில் தான் எடுத்தேன். ரிப்போர்ட்டும் இருக்குது, சுகமாயிடுச்சுங்கிற ரிப்போர்ட்டும் இருக்குது. எனவே கேரண்டி ரிசல்ட். அவசியம் நீங்கள் எல்லோரும் ஆரோக்கியம் பெற அன்போடு வாழ்த்துக்கிறேன். நன்றி. காமராஜ் எமரால்ட். இது என்னுடைய 3வது வீடியோ.